வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, மாறன் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம விஜய் பயங்கரமான திட்டம் போட்டு மாறனை ஒரு பெரிய பிரச்சனையில சிக்க வச்சுட்டாங்க. மாறனை எப்படியோ ஜாமீன்ல நம்ம வீரா கொண்டுட்டு வராங்க. அப்பதான் விஜய் சொல்றாங்க, குடும்பமானமே போச்சு, இந்த மாதிரி எல்லாம் மாறன் வச்சா பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை மாமா. இப்படியாமா இப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஜய் ராமச்சந்திரன்ட்ட கண்டபடி சொல்றாங்க. அப்ப வள்ளி சொல்றாங்க, விஜய் என்ன பேசுற, மாறனுக்கு இந்த மாதிரி ஒரு பழக்கம் எல்லாம் கிடையாது. அப்ப விஜய் சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, நீங்க தான் வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அவரு நிறையவே மாறிட்டாரு. பாத்தீங்களா, வீராக்கா வந்ததுல இருந்து அவரு டோட்டலா மாறிட்டாரு. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம வள்ளி. வள்ளி நேரா விஜய பார்த்து, விஜய் 30 வருஷமா நான் தூக்கி வளர்த்தேன் என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு விஜய் சொல்றாங்க, சித்தி அவ்வளவுதான் நீங்க கத்துக்கிட்டது, ஆனா பாத்தீங்களா எப்படி குடும்ப மானத்தையே வாங்கிட்டாரு அப்படின்னு. சித்தி, இனிமே எப்படி மாமா வெளியில தலை கட்ட போறாரு, எல்லாருமே வந்துட்டு மாமாவை அவமானப்படுத்தி பேச போறாங்க. சின்ன வயசுல காவேரியத்தை இறந்ததுக்கு கூட மாறன் மச்சான் காரணம் அப்படின்னு கேள்விப்பட்டேன். இப்ப ராமச்சந்திர மாமாவுக்கும் ஏதாவது ஆக போகுது அந்த மாறன் மச்சானால. இனிமே அவர் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது நல்லதே கிடையாது அப்படின்னு விஜய் கண்டபடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டதோட வள்ளி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்பதான் மாறனை வீரா கூட்டிட்டு வராங்க. ராமச்சந்திரன் டக்குன்னு அங்க இருந்து வந்து, அங்கேயே நில்லுடா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு வீரா எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. ராகவன் அங்கேருந்து வந்துட்டு, அப்பா என்னப்பா இது, மாறனை வீட்டுக்குள்ள விடுங்கப்பா, ஏப்பா அங்கேயே நிக்க சொல்றீங்க. ராமச்சந்திரன் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட வேலை பண்ணவன எப்படா வீட்டுக்குள்ள விட பாக்குற, இங்க பாரு, இவனை நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கான், இவனுக்கு தேவையான பணம் கொடுத்துக்கிட்டு தானே இருக்கேன், அப்புறம் ஏன் இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணான் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப ராகவன் சொல்றாரு, என்னப்பா, யாரோ ஒருத்தவங்க மாறனை மாட்டி விடுறதுக்காக இப்படி பண்ணிருக்காளாம், ஒருவேளை நம்ம எதிரிங்க கூட இப்படி பண்ணிருக்கலாம், இதனால மாறன் சிக்கிருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. நீ என்னப்பா டக்குன்னு மாறன் மேல பழி போடுற, இத்தனை வருஷமா மாறன் நம்ம வீட்டுல இருந்தானே, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கானா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ராமச்சந்திரன் சொல்றாரு, அதான்டா எனக்கும் குழப்பமா இருக்கு, இத்தனை வருஷமா இங்க இருந்திருக்கானே, இது எல்லாமே தெரியாம தான் பண்ணானா, உனக்கு பணம் எல்லாம் கொடுக்குறேன்னடா, அப்புறம் ஏன்டா உனக்கு இப்படி கேவலமான புத்தி போகுது அப்படின்ட்டு மாறன் கிட்ட ராமச்சந்திரன் கேக்குறாரு. இதை கேட்டுட்டு மாறன் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்பதான் வள்ளி சொல்றாங்க, அண்ணன் விடுன, எதா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம். ராமச்சந்திரன் கேக்குறாரு, வீட்டுக்குள்ள போய் பேசணுமா, இந்த திருட்டு பையில வீட்டுக்குள்ள விட சொல்றியா, இங்க பாரு, மறுபடியும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக போலீஸ் இந்த வீட்டுக்கு வருவாங்க, அது கண்டிப்பா இந்த மாறன் தான் காரணமா இருப்பான், அதனால நீ எதுவும் பேசாத வள்ளி, இது வரைக்கும் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணது போதும். இது கேட்டதோட வள்ளி அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. அப்ப விஜய் சொல்றாங்க, மச்சான் நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மாமா உங்களுக்கு தேவையான பணம் கொடுக்கறாரு தானே, அதை விட அதிகமான பணம் வேணும்ட்டு ஏன் மச்சான் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இது கேட்டதோட மாறன் கோவமா விஜய முறைக்கிறாரு. அப்பதான் வீரா நேரா ராமச்சந்திரனை பார்த்து, மாமா, ஒரு யூகத்துல மாறன் தான் இப்படி பண்ணிருப்பான் அப்படின்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க, யாராவது நம்ம எதிரிங்க கூட இப்படி பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ட்டு வீரா நேரா விஜய பாக்குறாங்க. அப்ப விஜய் நினைக்கிறாங்க, இதாவது சொல்லி 2 பேரும் வீட்டுக்குள்ள வரலாம்னு நினைக்கிறீங்களா, விடமாட்டேன் அப்படின்ட்டு ராமச்சந்திரனை பார்த்து, மாமா, இனிமே நீங்க வெளியில தலகாட்டவே முடியாது, நீங்க வெளியில போனாலுமே ஏற்கனவே கார்த்தி அவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்காருன்னு பேசுறாங்க. இப்ப வெளியில போனீங்கன்னா மாறன் இந்த மாதிரி தொழில் பண்றாரா அப்படின்னு உங்களை ரொம்ப மோசமா பேசுவாங்க, குடும்பமானமே போயிட்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசுறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு வள்ளி விஜய் கிட்ட, விஜய் கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்ல. அப்ப விஜய் சொல்றாங்க, ஏன் சித்தி, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா, உண்மையதானே சித்தி சொன்னேன், குடும்பத்தோட மானமே போயிட்டு இல்ல சித்தி அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட வள்ளி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அதே நேரம் ராமச்சந்திரன் சொல்றாரு, இங்க பாரு, இனிமே நீ இந்த வீட்லயே இருக்க வேணாம், நீ இந்த வீட்டை விட்டு போயிரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, இங்க பாரு, என் பொண்டாட்டி காவேரிய முழுங்கின மாதிரி என்னையும் நீ முழுங்கினாலும் முழுங்கிடுவ, மரியாதையா வெளியிட போடா அப்படின்னு சொன்னதோட
நம்ம மாறனுக்கு செம்ம கோவம் வந்துட்டு இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை உயர்த்துறாங்க. இதை பார்த்துட்டு வீரா ஓடி போய் கையை பிடிக்கிறாங்க. அப்பதான் விஜய் சொல்றாங்க, ஐயோ மாமாவை அடிக்கிறதுக்கே கை வாங்குறீங்களா மாமா, அவ்வளவுதான் இந்த வீட்டுல உங்களுக்கு மரியாதையா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதை கேட்டுட்டு வீரா சொல்றாங்க, விஜய் வாய மூடு அப்படின்னு. அப்ப விஜய் சொல்றாங்க, ஏன் வீராக்கா நான் வாய மூடணும்? என் மாமாவை என் கண்ணு முன்னாடியே அடிக்கிறதுக்கு அவர் கை வாங்குவாரு, அது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்படி எல்லாம் ஒரு கார குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. மாமாவுக்கு யாருமே சப்போர்ட்டே இல்ல அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, விஜய் பேசி எந்தவித பிரயோஜனமும் இல்ல, என்னை அடிக்கிறதுக்கே இவன் கை வாங்கிட்டானா அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, மாமா நீங்க சொன்ன மாதிரி ஒரு யுகத்துல மாறன் தான் அப்படி பண்ணிருப்பான் அப்படிங்கிறது கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. மாறன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க வந்துட்டு மாறன் மேல ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயத்தை வைக்கிறீங்க. மாறன் கண்டிப்பா அப்படி பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு மாமா. கண்டிப்பா மாறன் மேல எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிறத நான் கூடிய சீக்கிரம் நான் நிரூபிப்பேன். இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா, எதுக்காக மாறனை மாட்டி விட்டாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் கூடிய சீக்கிரம் நிரூபிப்பேன். எனக்கு கொஞ்சம் அவகாசம் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் வள்ளி நேரா ராமச்சந்திரன்ட்ட, அண்ணன் அதான் வீரா கொஞ்சம் நேரம் கேட்டிருக்கால, இது வரைக்கும் வீரா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு சீக்கிரம் நிரூபிக்காம இருந்ததே கிடையாது. இந்த குடும்பத்துக்கு நிறையவே உதவி பண்ணியிருக்கா. ஏன் மாறன் தான் விபத்து பண்ணா அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, இது நடந்தது ஒரு சாதாரண ஆக்சிடென்ட் தான் அப்படிங்கறதையே நிரூபிச்சது வீரா தான். அதனால கண்டிப்பா வீரா வந்து நம்ம குடும்பத்துல உள்ள இந்த பிரச்சனையை தீப்பா அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. வீராவுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுனா, மாறனை வீட்டுக்குள்ள கூப்பிடுனா அப்படின்னு சொன்னதோட ராமச்சந்திரன் வீராவை பார்த்து, உனக்கு ஒரு வாரம் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள இவன் இந்த தப்ப பண்ணல அப்படிங்கிறத நீ நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வீட்டுக்குள்ள போறாரு. அப்ப வீரா நேரா மாறன்ட்ட மாமாரா போகலாம் அப்படின்னு சொன்னதோட மாறன் வீராவோட கைய உதறி விட்டுட்டு கோவமா வீட்டுக்குள்ள போறாரு. அப்பதான் எல்லாரும் வீட்டுக்குள்ள போனதோட வீரா நின்றுகிட்டு இருக்கும் பொழுது விஜய் அங்கேருந்து வந்துட்டு வீராவை பார்த்து, என்ன வீராக்கா ரொம்ப பயந்துட்டீங்க போல. அப்ப வீரா சொல்றாங்க, விஜய் நான் ஏற்கனவே செம்ம டென்ஷன்ல இருக்கேன், தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு. அதுக்கு விஜய் கேக்குறாங்க, என்னக்கா உன் புருஷனை யாரு இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டி விட்டது அப்படின்னு தெரியாம ரொம்ப குழப்பத்துல இருக்கியா? அப்ப வீரா நேரா விஜயை பார்த்து, விஜய் இது உனக்கு தேவையில்லாத வேலை, போயிரு. அப்ப விஜய் சொல்றாங்க, என்னக்கா தேவையில்லாத விஷயம்னு சொல்ற? இங்க பாருக்கா, என் அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நீயும் மாறன் மச்சானும் சேர்ந்து என்ன பண்ணீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாமையா இருக்க போகுது. என் அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு பெரிய பிளான் பண்ணீங்க. இங்க பாருங்க, உங்க 2 பேரையும் இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு நான் தான் இதெல்லாம் பண்ணேன். ஆனா நான் தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறத உன்னால ஒரு துளி அளவுக்கு கூட உங்க மாமா கிட்ட நிரூபிக்கவே முடியாது. அந்த ராமச்சந்திரன் நான் ரொம்ப நல்லவ அப்படின்னு பிளைண்டா எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நாள்ல அவனை அனாதையாக்கிட்டு மறுவேளை பார்க்குறேன். இதே மாதிரி ஒவ்வொருத்தரையும் இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சுட்டு கடைசியில ராமச்சந்திரனை அனாதையாக்க போறேன். நான் எப்படி எங்க அம்மாவையும் அப்பாவையும் விட்டுட்டு அனாதையா இருந்தனோ, அதே மாதிரி ராமச்சந்திரன் அவன் குடும்பம் எல்லாத்தையுமே விட்டுட்டு அனாதையா இருக்கிற மாதிரி பண்றேன். என்னோட முதல் டார்கெட்டே நீயும் மாறணும் தான். ஏன்னா நீங்க 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை. ஏன்னா ஏதாவது ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஐடி வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நீங்க 2 பேருமே. அதனால நீங்க 2 பேரும் இந்த வீட்டுல இருக்கிறது டேஞ்சர். அதான் ஃபர்ஸ்ட் எடுத்ததோட உங்க 2 பேருக்கும் ஸ்கெட்ச் போட்டேன் அப்படின்னு சொன்னதோட செம ஷாக் ஆகுறாங்க வீரா. அப்ப வீரா நேரா விஜய பார்த்து, இங்க பாரு, நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறதா இன்னும் கொஞ்ச நாள்ல நிரூபிக்கிறேன். அப்ப விஜய் சொல்றாங்க, நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் நான் லைட்டா வள்ளிக்கிட்ட ஐயோ சித்தி அப்படின்னு சொல்லிட்டு ஆளுதானே வச்சுக்கிடுங்க, அப்புறம் யாராலையும் நம்பவே முடியாது, எல்லாரும் உங்க பக்கம் திரும்பிடுவாங்க. இங்க பாரு வீரா, இந்த பிரச்சனையிலேருந்து நீ கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. உன் தங்கச்சி, உன் அக்கா, உன் புருஷன் எல்லாரையுமே கூட்டிக்கிட்டு போயிரு. அதுக்கப்புறம் உனக்கு நல்லது நடக்கும். ஒருவேளை இந்த குடும்பத்தை தான் காப்பாற்றுவேன், நான் இப்படி தான் வந்து நிற்பேன் அப்படின்னு வந்து நின்னன்னு வச்சுக்க, உனக்கும் இதே கதி தான். இது கேட்டதோட வீரா சொல்கிறாங்க, விஜய் நான் யார் அப்படிங்கிறத பற்றி உனக்கு தெரியல, இன்னும் கொஞ்ச நாளில் நான் யார் அப்படிங்கிறத புரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொன்னதோட விஜய் சொல்கிறாங்க, அதையும் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ வீரா இதையெல்லாம் பார்த்துட்டு, இவ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பேசுகிறா அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு ரொம்ப பெரிய திட்டத்தோடு வந்திருக்கா. இவளுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு பெரிய ஆப்பு வைக்கணும்.
இவ எப்படிப்பட்டவ, இவ எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்து இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் மாமா கிட்ட நிரூபிக்கணும் அப்படின்ட்டு வீரா நினைக்கிறாங்க. அப்புறமா நேரா மாறனை போய் பார்க்குறாங்க. மாறன் வந்துட்டு கண் கலங்கி அழுதுகிட்டு உட்காந்துருக்காரு. வீரா ரொம்ப கவலையோட நேரா மாறன்ட்ட போயிட்டு, டேய் மாறா, ஏன்டா அழுகுற? மாறன் சொல்றாரு, இங்க பாரு வீரா, அப்பா வந்துட்டு என்னைக்குமே என்னை நம்பவே மாட்டாரா? ஏன் வீரா, ஒவ்வொரு விஷயமும் பண்ணும் பொழுது நான் தான் அப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஏன் இப்படி பேசுறாரு? அவர் பிள்ளை மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே வைக்க மாட்டாரா? கார்த்தி அந்த மாதிரி தவறு பண்ணவே இல்லை. ஆனா கார்த்தி இப்படிதான் பண்ணியிருப்பான் அப்படின்னு நம்புறாரு. அம்மா மட்டும் உயிரோட இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த விஜி மாதிரி ஆளெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்க முடியாது. எங்க அம்மாவுக்கு யார எப்படி பார்த்துக்கணும், எப்படி டீல் பண்ணணும்னு தெரியும். ஆனா அப்பா பாட்டுக்கும் யார் என்ன சொன்னாலும் என் பிள்ளை இப்படிதான் பண்ணியிருப்பான் அப்படின்னு கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணாம பேசுறாரு. நான் அப்படி பண்ணியிருப்பேனா வீரா? நீனே யோசனை பண்ணிப்பாரு. எத்தனை வருஷமா நான் அந்த கடையில வேலை பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு கெட்ட வேலை பண்ணியிருக்கேனா? அப்ப வீரா சொல்றாங்க, மாறா அழாத மாறா. மாறன் சொல்றாரு, என்னால முடியல வீரா, ஏன் தான் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல வீரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. ஸோ இது கேட்டதோட நம்ம கார்த்தி இருக்காருல்ல, அவர் அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு மாறனை பார்த்து மாறா அப்படின்னு சொன்னதோட மாறன் வந்துட்டு கண் கலங்கி இருக்கிறத பார்த்துட்டு கார்த்தி எதிர்ச்சியாகி, டேய் மாறா, என்னடா, எனக்கு எவ்வளோ தைரியம் சொல்லிட்டு நீ கண் கலங்குற? அப்போ மாறன் சொல்றாரு, இல்லடா, அப்பா ஏன்டா நம்ம மேல நம்பிக்கையே வைக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. வீரா இதையெல்லாம் பார்த்துட்டு மாறன் கிட்ட விஜி தான் இப்படி பண்ணா அப்படிங்கிறத பத்தி சொல்ல முடியல. ஏன்னா சொன்னா கண்டிப்பா மாறன் கோவத்துல வேற ஏதாவது ஒரு முடிவு பண்ணிடுவாரு. அதனால நம்ம ஆதாரத்தோட தான் நிரூபிக்கணும். ஸ்ட்ராங்கா ஒரு ஆதாரத்தை ரெடி பண்ணாதான் அந்த விஜயை அந்த வீட்டை விட்டு துரத்த முடியும் அப்படின்னு வீரா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீரா நேரா மாடிக்கு போயிட்டு ரொம்ப தீவிரமா யோசிக்கிறாங்க. என்ன பண்றது? அந்த மாறன் ஓட்டிட்டு வந்த அந்த வண்டி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணதா இருக்கும்? சரி, நம்ம மாறனை வச்சே கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு வீரா இங்கேருந்து மாறனை வந்து பார்க்குறாங்க. மாறன் வீராவை பார்த்து, சொல்லு வீரா. வீரா சொல்றாங்க, மாறா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கேட்கறதுக்காக தான் வந்தேன். மாறன் கேட்குறாரு, சொல்லு வீரா. வீரா சொல்றாங்க, சரி, அந்த வண்டியை நீ எங்கேருந்து எடுத்த? மாறன் சொல்றாரு, அது நான் எப்பவுமே ஒரு குடோன்லேருந்து எடுத்துட்டு வருவேன், அங்கதான் போனேன். இது கேட்டதோட வீராவும், சரி வா அங்க போகலாம். இது கேட்டதோட மாறனும், எதுக்கு வீரா? வீரா சொல்றாங்க, இங்க பாரு, ஒரு வாரத்துக்குள்ள உன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு மாமா கிட்ட நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நான் நிரூபிச்சே ஆகணும், அதுக்கு தான் கூப்பிடுறேன். இது கேட்டதோட மாறனும், சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா 2 பேரும் சேர்ந்து கிளம்புறாங்க. அப்பதான் கார்த்தி நேரா வீராட்ட, வீரா, நான் ரொம்ப பெரிய பிரச்சனையில சிக்கும் பொழுது நீ தான் எனக்கு உதவி பண்ண. அதே மாதிரி என் தங்கச்சிக்கு நான் உதவி பண்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். நானும் வரேன். இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, கார்த்திக், நம்ம எல்லாருமே கிளம்பணும் அப்படின்னா அந்த விஜிக்கு கண்டிப்பா சந்தேகம் வரும். என்ன ஏது அப்படின்னு பாப்பா அதையே ஒரு பிரச்சனையாக்குவா. ஸோ விஜி எங்கேயும் போகாம, அதாவது நாங்க வெளியில போறது விஜிக்கு தெரியக்கூடாது. அப்படி ஏதாவது பண்ணுங்க. இது கேட்டதோட கார்த்தியும், சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து ரூமுக்கு போறாரு. அங்க நம்ம பிருந்தா இருக்காங்க. பிருந்தா கிட்டே விஷயத்த சொல்றாரு. இது மாதிரி நீ இந்த விஷயத்துல விஜய்க்கு ஈடுபாடு இருக்குமோ அப்படின்னு மாறனும் வீராவும் சந்தேகப்படுறாங்க. மாறனும் வீராவும் வெளியில போக போறாங்க. அப்ப விஜய் கண்டிப்பா அவங்கள ஃபாலோ பண்ணி போக ட்ரை பண்ணுவா. ஸோ விஜய் வந்துட்டு இந்த வீட்டை விட்டு போகாம தடுக்கணும். அதனால நான் விஜய் கிட்ட கொஞ்சம் நைஸா பேச போறேன். ஸோ நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. அப்ப பிருந்தா சொல்றாங்க, இங்க பாருங்க கார்த்திக், அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சா போதும், மற்றபடி எனக்கு எதுவும் வேணாம். இது கேட்டதோட கார்த்தியும், சரி நீ என்னை மட்டும் தப்பா நினைக்காத அப்படின்னு சொன்னதோட பிருந்தா சொல்றாங்க, கார்த்திக், அவ்வளோ பெரிய விஷயம் நடந்து உங்களை எல்லாருமே சந்தேகப்பட்ட போது நானே உங்களை சந்தேகப்படலை. அப்படி இருக்கையில நான் எப்படி கார்த்திக் உங்க மேல சந்தேகப்படுவேன்? நீங்க போயிட்டு ஆட்டத்தை ஆரம்பிங்க. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராரு. வந்துட்டு நேரா விஜயை கூப்பிடுறாரு. விஜய் அங்கேருந்து வராங்க. அப்ப மாறனும் வீராவும் வெளியில போறத விஜய் கவனிக்கிறாங்க. அப்ப விஜய் டக்குன்னு போயிட்டு மாறன் கிட்ட போயிட்டு, மச்சான் எங்க கிளம்பிட்டீங்க? அப்ப கார்த்தி அங்கேருந்து விஜயை கூப்பிடுறாரு. விஜய் அப்படின்னு. அப்ப வீரா நேரா விஜயை பார்த்து, விஜய், இது வரைக்கும் கார்த்தி உன்னை கூப்பிட்டதே கிடையாது, உன்னை வாலண்டியரா கூப்பிடுறாரு, என்னன்னு போய் கேள. இது கேட்டதோட விஜய் நினைக்கிறாங்க, ஏதோ டைவர்ட் பண்றாங்க போலயே அப்படின்ட்டு. அப்புறமா கார்த்தி மறுபடியும் கூப்பிட்டதோட விஜய் சொல்றாங்க, இந்த வர மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்புறமா மாறனு வீராவும் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. நேரா அந்த குடோன்லேருந்து வண்டி ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு போயிட்டு கரெக்டாக அந்த இடத்துல உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்குறாங்க. அதில் ஒருத்தன் மாறனோட வண்டிக்குள்ளே அந்த பொருளை வைக்கிறத பார்க்குறாங்க. அப்போ
அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிறாங்க வீரா. எடுத்துக்கிட்டு நேராக ஸ்டேஷனில் கொண்டு போய் காமிக்கிறாங்க. இதுக்கும் மாறனுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு. அவங்க வந்துட்டு நேராக அந்த ரவுடியை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதோட அவன் வந்து வாக்குமூலம் கொடுக்குறான். இது மாதிரி ஒரு பொண்ணு தான் அந்த வண்டிக்குள்ளே இதை வைக்க சொன்னுச்சு அப்படின்னு. அப்போ வீரா கேட்குறாங்க, எந்த பொண்ணு சொன்னுச்சுன்னு சொல்லு அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இது மாதிரி அந்த பொண்ணு எனக்கு சரியாக தெரியல, காசு கொடுத்து வைக்க சொன்னிச்சு, அதான் வச்சேன். ஆனால் நேரில் பார்த்தா கரெக்டாக சொல்லிடுவேன். அப்போ வீரா நேராக போலீஸை பார்த்து, சார் இவன் சொல்கிற பொண்ணு எங்கள் வீட்டில் தான் இருக்கான், நீங்கள் இவனை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இவன் நேரடியாக அடையாளம் காட்டுவான். இது கேட்டதோட போலீஸும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த ரவுடியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததோட நம்ம விஜய் அந்த இடத்துக்கு வராங்க. கார்த்தி எல்லாரும் வராங்க. ராமச்சந்திரனும் வராரு. அப்போ வீரா நேராக ராமச்சந்திரன்ட்ட, மாமா மாறன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறேன்னு சொன்னேன்னு. அதுக்கு நான் உங்ககிட்ட 1 வாரம் டைம் கேட்டிருந்தேன். ஆனால் நான் ஒரு நாள்லேயே மாறன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை காமிக்கிறாங்க. அதில் வந்துட்டு ஒரு பையன் வந்து அந்த வண்டிக்குள்ளே அந்த பொருளை போடுறதும், இன்னொரு பக்கம் அந்த விஜய் வந்துட்டு அந்த பையனுக்கு காசு கொடுத்து இதெல்லாம் செய்ய சொன்னதும் ஆதாரமாக இருக்குது. இதை பார்த்ததோட ராமச்சந்திரன் நேராக விஜயை பார்க்குறாரு. விஜய் அதிர்ச்சி ஆகி அப்படி இவன் என்னத்தை காமிச்சிருப்பா அப்படின்ட்டு பார்க்குறாங்க. அப்போ வீரா கேட்குறாங்க, என்ன விஜய் ஏதோ பயத்தில் நிற்கிற போல, இங்கே பாரு நீ என்ன ஃப்ராடு வேலை பண்ணியோ அதை தான் நான் மாமா கிட்ட நிரூபிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னதோட விஜய் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ராமச்சந்திரன் விஜயை பார்த்து என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு கேட்டதோட விஜய் சொல்கிறாங்க, மாமா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. ராமச்சந்திரன் சொல்கிறாரு, இங்கே பாரு இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் பார்த்ததோட விஜய் அதிர்ச்சி ஆகுறாங்க. போலீஸ் நேராக ராமச்சந்திரன்ட்ட, இங்கே பாருங்கள் சார், இதுக்கும் மாறனுக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறது நிரூபணமாகிருச்சு. இது எல்லாமே அந்த பொண்ணு விஜயோட பிளான் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு சார். அதனால அந்த பொண்ணை கைது பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட கையில விலங்கு போட்டுறாங்க. விஜய் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. வீரா நேரா விஜய் கிட்ட வந்துட்டு, என்ன சொன்ன, சீக்கிரம் இந்த குடும்பத்தையே பிரிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, இப்போ உன்னால என்னடி பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு விஜயை பார்த்து கேட்குறாங்க. அப்ப விஜய் நேரா வீராவை பார்த்து, வீரா நான் திரும்பி வருவேன், கண்டிப்பா இந்த குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வீரா நேரா விஜயை பார்த்து அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதோட போலீஸ் அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு வள்ளி பேரதிர்ச்சியில நிக்கிறாங்க. அப்ப வள்ளி நேரா வீராவை பார்த்து, வீரா அப்பவே சொன்னேன், ஒரு யோகத்துல இந்த மாதிரியெல்லாம் முடிவு பண்ணாதீங்க அப்படின்னு நீ சொன்ன, ஆனா நான் தான் கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை, என்னை மன்னிச்சிடு வீரா அப்படின்ட்டு வீராட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அப்ப வீரா சொல்றாங்க, வள்ளியம்மா இங்க பாருங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம், அதுக்காக தான் நான் போராடினேன், உங்க மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைச்சேன், ஆனா அந்த விஜயால இப்படி நடந்துருச்சு, நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட வள்ளி சொல்றாங்க, நான் தான் வீரா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.